नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमते जयपताका स्वामिनि दे नामिने नमो आचार्य पादाय निदाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमते भक्तिवेदांत स्वामिनि दे नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदः सेव्या भगवती उत्तम श्लोके भक्ति भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुङ्गं लङ्घाय देवं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् हरे कृष्णा மாதாஜி பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க. सर्वशास्त्राभ्युषा सर्ववेद सत्फला सर्वसिद्धान्तरत्नार्ये सर्वलोककृत्कृता सर्वबाहुद प्राणो श्रीमद्भागवत प्रभो तल्त्वन्दोदिताय श्रीकृष्ण परिवर्तते परमानन्द पाडाय प्रेम वर्षाक्षराय सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमस्तुते मे मत्येक बन्धो मत्सङ्गिन्मत्कुरो मन्महादन मत्निस्तारक मत्वाक्य मदानन्द नमस्तुते असाधु साधुदाय नदिनोचताकरा ஆனாம் முன் சாகாசின் மாம் பிரேமனா கண்டேய மொழிபெயர்ப்பு எல்லா வேத இலக்கியங்களிலும் கலந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களில் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவன் உயிர்மூச்சாக விளங்குபவரே, பகவானை நீர் கலியுகத்தின் நிலை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்களை உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாக விடுவிப்பவராக இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரும் என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றும் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 4 அத்தியாயம் 22 ஸ்லோகம் 14. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. भवत्सी कुशल प्रश्न आत्मरामेषु नेष्यते कुशला कुशला यत्र न सन्ति मतिवृत्तयः. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிருது மகாராஜா தொடர்ந்து கூறினார், நீங்கள் எப்போதும் ஆன்மீக இன்பத்தில் திளைத்திருப்பவர்கள் ஆதலால் உங்களிடம் நல்ல அதிர்ஷ்டம் அல்லது துர்திர்ஷ்டத்தினை பற்றி கேட்க வேண்டிய தேவை இல்லை. மங்களம் அல்லது அமங்கலம் போன்றவற்றினால் ஏற்படும் மனக்குழப்பங்கள் உங்களிடம் தோன்றுவதில்லை. பொருளுரை. சைத்தன்ய சரிதாம்பரத்தில் அந்திய 4.176 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. துவைத்தே பத்ரா பத்ர ஞான சப மனோ தர்ம ஏய்பால ஏய்மந்த ஏய்சப பரம. பௌதீக உலகத்தில் மங்களங்களும் அமங்கலங்களும் மனயூகங்களே ஆகும். ஏனென்றால் இவை ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேட்கல மாதாஜி. படிங்க. பௌதீக உலகத்தில் மங்களங்களும் அமங்கலங்களும் மனயூகங்களே ஆகும். ஏனென்றால் இவை பௌதீக உலகோடு உண்டாகும் தொடர்பினாலேயே தோன்றுகின்றன. இதுதான் ஆத்மமயா அல்லது மயக்கம் எனப்படுகிறது. கனவுகளில் நாம் காணும் பல விஷயங்களை நாமே நேரடியாக அனுபவிக்கின்றோம் என்று நாம் கருதுவது போல ஜட இயற்கையால் படைக்கப்பட்ட இந்த உடலையே நாம் என்று கருதுகின்றோம்.
ஆனால் ஆத்மா எப்போதும் தெய்வீகமானதாகும். அது பௌதீகத்தினால் மூடப்படும் என்ற கேள்விக்கே இடமில்லை. இவ்வாறு மூடும் மேலாடையை கனவு அல்லது மாயத் தோற்றம் எனப்படுகிறது. பகவத்கீதை 2.62 இது மேலும் கூறப்படுகிறது. சங்காத் சஞ்சாயத்தே காம தொடர்பின் மூலமே நாம் செயற்கையாக பௌதீக தேவைகளை உண்டு பண்ணி கொள்கிறோம். தியாயத்தே விஷயாம் பும்ச சங்காத் தேஷி பஜாயத்தே. நாம் நமது அடிப்படையான உண்மை நிலையினை மறந்துவிட்டு பொருள் சுகத்தை அனுபவிக்க நாட்டங்கொள்ளும் பொழுது நமது பொருள் ஆசைகள் வெளிப்படுகின்றன. அதனால் நாம் பல்வேறு வகையான பொருள் இன்பங்களோடு தொடர்பு கொள்கிறோம். பொருள்களில் இன்பத்தினால் குழப்பங்கள் விரைவிலேயே தோன்றுகின்றன. ஏனென்றால் அவற்றின் மீதுள்ள பற்றுதலினால் அவற்றை அனுபவிக்கும் ஆசையின் தீவிரமும் பேரார்வமும் அதிகரிக்கின்றன. இப்பொய்யான இன்பம் நமக்கு மகிழ்ச்சியை அளிக்காத பொழுது மற்றொரு மாயையான ஆத்திரம் தோன்றுகிறது. ஆத்திரத்தின் வெளிப்பாட்டில் அம்மாயை மிகவும் வலிமை பெறுகின்றது. இவ்வாறு நாம் மாயையினால் மயக்கமுறும் பொழுது கிருஷ்ணரோடு நமக்கு இருந்த உறவை மறக்கின்றோம். இவ்வாறு கிருஷ்ண உணர்வை மறக்கும் பொழுது நமது உண்மையான புத்தி மேன்மை தோல்வியடைகிறது. இவ்வாறு நாம் இப்பௌதீக உலகில் மாட்டிக்கொள்கிறோம். பகவத்கீதை 2.63 கூறுகின்றது, குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் சம்ஸ்ருதி விப்ரம ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஸ்யதி. பௌதீக தொடர்பினால் நாம் நமது ஆன்மீக விழிப்புணர்வை இழக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மங்களம் அமங்கலம் தொடர்பான கேள்வி பிறக்கின்றது. ஆனால் ஆத்மா, ராமர் அல்லது தன்னை அறிந்தோர் இதுபோன்ற கேள்விகளை தாண்டி விடுகின்றனர். இந்த ஆத்மா, ராமர்கள் அல்லது தன்னை உணர்ந்த பெரியவர்களின் ஆன்மீக இன்பத்தில் மேலும் வளர்ச்சியுற்று முழுமுதற் கடவுளோடு தொடர்பு கொள்ளும் நிலையினை எய்துகின்றனர். இதுவே வாழ்வின் நிறைவாகும். ஆரம்பத்தில் குமாரர்கள் தம்மை உணர்ந்த குணாதீதர்களாக விளங்கினார்கள். படிப்படியாக அவர்கள் பரமபுருஷனின் தீராத விளையாட்டுகளினால் கவரப்பட்டார்கள். முடிவாக முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றார்களே, அவர்களிடமிருந்து இருவினை மயக்கமான மங்களம் அமங்கலம் போன்றவை தோன்றுவதே இல்லை. பிருது மகாராஜா கூட மங்களத்தை பற்றி குமாரர்களுக்காக இல்லாது தனது சொந்த நன்மைக்காகவே கேட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா, நன்றி மாதாஜி. இங்க பிருத்து மகாராஜாவை பற்றி நாம பேசிட்டு இருக்கிறோம். பிருத்து மகாராஜா 4 குமாரர்களை எப்படி சந்திக்கிறார், அவர்களுக்கு எவ்வாறு மரியாதை செலுத்துகிறார், ஏன்னா ஒரு வைஷ்ணவர்கள் வரும்போது அவர்களுக்கு எவ்வாறு நாம் உபசரிக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு பிருத்து மகாராஜா பிராக்டிக்கல் லைஃப்ல காட்டி கொடுக்கிறார். ஈவன் கிருஷ்ணரே கூட அவர் இங்க அவதாரமாக வந்த போது சாந்திப்பிணி முனிக்கு எவ்வாறு தனது மரியாதை செலுத்தினார் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டுமல்ல, தனது நண்பனான குசேலரை வணங்கி வரவேற்று அவரை பாதங்களை எல்லாம் கழுவி அந்த தண்ணீரை எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டு அதை எப்படி பருகினார் அப்படிங்கிறதையும் நாம குசேலரோட லீலையிலையும் பார்ப்போம். யத்யத்யாசரதிஷ்டேச தத்தத்தே வேதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. ஒரு பெரிய மனிதன் எவ்வாறு ஓமை அமைத்து காட்டுகிறானோ அது போலத்தான் மக்கள் அதை பின்பற்றுவார்கள். அதனால கிருஷ்ணரே இதை காட்டி கொடுத்திருக்கிறார். வைஷ்ணவர்களை, ஒரு பிராமணர்களை வைஷ்ணவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் அப்படின்னு. பிராமணர்களை விட சிறந்தவர்கள் வைஷ்ணவர்கள். இப்ப வைஷ்ணவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா கங்கை, யமுனை போன்ற பல புண்ணிய நதிகள் நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். நாமெல்லாம் கங்கை யமுனையை தேடி நாம போக வேண்டியது கிடையாது. தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு அந்த பக்தர்கள் தங்கள் இதயத்துக்குள்ளேயே பகவானை சுமந்து கொண்டு வருவதால் அவங்க பகவானை விட கருணை உள்ளவர்கள். அதனால நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க அவ்வளவு கருணை நம்மளுக்கு கொடுப்பாங்க. உடனே பௌதிகவாதிகள் நினைப்பாங்க, உடனே அவங்க வந்துட்டா நம்மளுக்கு
லாபம் வரப்போகுது, பிசினஸ்ல பெரிய மாற்றம் வந்து நம்ம பெரிய பணக்காரராக போறோம், இன்னும் காரு வீடு சொத்துன்னு வாங்கலாம், அப்படி கிடையாது. இது பௌதிகமான நன்மை கிடையாது, ஆன்மீகமான நன்மை. எவ்வாறு ஆத்மாவை நாம் உணர்ந்து தன்னுணர்வு பெற்று பேக் டு காட், அதாவது திரும்பி பகவானோட லோகத்திற்கு வீடு பேறு அடைவது, தர்ம அர்த்த காம மோட்சத்தை அடைவது, அதை வந்து இந்த சந்நியாசிகள் அவங்க வந்து நம்மளுக்கு உணர்த்துவாங்க. இப்ப சன்னியாசிகள்லயே 2 வகை பார்த்தோம். திரிதண்டி சந்நியாசி, ஏகதண்ட சந்நியாசி அப்படின்னு. திரிதண்டி சந்நியாசிங்கிறவர் வாச்சோ மனசோ கர்மனோ அப்படின்னு உடலாலும் பேச்சாலும் செயலாலும் பகவானுக்கு எப்பொழுதும் பக்தி தொண்டு செய்து கொண்டே இருப்பார். ஏகதண்டி சந்நியாசி அப்படின்னா அருவவாதத்துல நானும் பகவானும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க. சோ இந்த மாதிரி சந்நியாசிகள்லயே 2 வகை இருக்கிறாங்க. அப்ப வைஷ்ணவர்கள் மிக உயர்ந்தவர்கள், திரிதண்டி சந்நியாசிகள். அவங்க ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையே பகவானுக்கு அர்ப்பணித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பகவானுக்கு சேவை செய்யறத தவிர வேற எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்ப கடுமையான விரதங்களை எடுக்கிற சன்னியாசிகளை எல்லாம் நம்ம நேத்துதான் பகவத்கீதையில பார்த்தோம்னு நினைக்கிறேன். எப்படி ஞானத்தை தேடுபவர்கள், கர்ம காண்டத்துல ஈடுபடுறவங்க, பின்ன தியான யோகிகள், பக்தி யோகிகள் அப்படின்னு பல நிலைகளை பார்த்தோம். சோ இங்க வந்து பௌதீக உலகு, இங்க ஸ்ரீல பிரபுபாதர் பொருளில் என்ன சொல்றாருன்னா, பௌதீக உலகுல மங்களம் அமங்கலம் அது எல்லாமே மன யூகங்கள், நன்மை தீமைன்னு நாம நினைக்கிறோம். இருமைகள் நிறைந்ததுதான் இந்த ஜட உலகம். உண்மையில நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. மனம் பரம் காரணம். மனதால நாம ஒருத்தர் எதிரியாகவோ நண்பனாகவோ நல்லது கெட்டது அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே மாயை. ஏன்னா மாயையோட அந்த இல்யூஷன் எனர்ஜி, அறியாமை என்கின்ற அந்த உணர்வு மட்டுமே நம்மை இந்த மயக்கத்தில் ஆழ்த்துகிறது. நிஜமா இந்த ஜட உலகம் வந்து நாடக மேடை. நான் ஒரு ஆண் வேடம், நீ ஒரு பெண் வேடம், நீ குழந்தை வேடம், நீ ஒரு அத்தை மாமா பாட்டி தாத்தா, இப்படி பல வேடங்களை நாம மாறி மாறி நம்ம உடல் மாற்றத்தினால நாம நினைக்கிறோம் நீ எனக்கு உறவு, நீ எனக்கு உறவு இல்ல, நீ பகைவன் நண்பன் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய மாயத்தோற்றம். உண்மையில நாம இந்த ஜட உலகத்துல நம்ம நாடக மேடையை விட்டு இறங்கணும்னு இருந்தா, அதே நினைப்புல இருந்தோம்னா அடுத்தது அதே சீன்ல தான் வருவோம். மறுபடியும் அந்த நாடகத்துக்குள்ள நம்ம பங்கெடுக்க வேண்டி வரும். நாடகம்னா என்ன? அது வந்து செயற்கையானது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அந்த ஜட உலகில வாழ்கின்ற வாழ்க்கை உண்மையானதுன்னு நினைக்கிறது தான் ஒரு இல்யூஷன், பெரிய மாயை. இது உண்மை இல்ல. இங்க வந்திருக்கிறது சில அற்ப காரணங்களுக்காக, இந்த கருவி என்கின்ற உடலை எடுத்து அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பகவானை விட்டு பிரிந்து அனுபவிக்கின்ற ஆசையில வந்திருக்கோம். ஆனா அதெல்லாம் பொய். பகவானை விட்டு பிரிஞ்சு அனுபவிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால அடி மேல அடிபட்டாலும் கூட சிலர் திருந்துறாங்க. இந்த உலகம் பொய்யானது, இதுல உண்மையா சந்தோஷம் கிடையாது, துக்கம்தான் திருப்பி திருப்பி வரும். எவ்வளவு தூரம் இந்த பௌதிகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் பல செயல்களை நாம புரிகிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம துன்பத்தை நாமளே ஏற்படுத்தி கொள்கிறோம். சோ அனுபவிக்கின்ற ஆசை விடாத வரைக்கும் நாம் துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. அனுபவிக்கின்றது வெறும் சொத்து மட்டும் கிடையாது, உடலாலும் மனதாலும். சிலரெல்லாம் புகழை எதிர்பார்ப்பாங்க, நம்மளை வந்து நல்லவங்கன்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. யாருமே நல்லவங்கன்னு இந்த உலகத்துல நீங்க என்னதான் நல்லது பண்ணினாலும் சொல்ல மாட்டாங்க. சோ நம்மள நல்லவங்கன்னு அடையாளப்படுத்திக்கவோ புகழுக்கோ ஏங்காம, நதனம் நதனம் சுந்தரின் கவிதா வா ஜெகதி சகாமையே மம ஜென்மனீஸ்வரி பவதாத் பக்திர் அகைதுகி துகி. எனக்கு என்னை பின்பற்றும் ஆண்களோ பெண்களோ வேண்டாம், எனக்கு ஒரு கூட்டம் வேண்டாம், எனக்கு புகழ் வேண்டாம் அப்படின்னு சிஷ்டாஷ்டகத்துல பாடியிருக்கார். சோ உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல நாம எப்படியோ வந்துட்டோம். அப்ப இது என்ன எப்படின்னா, கனவு காணும் போது நாம ஒரு ராஜாவா தேர்ல போயிட்டு இருப்போம். ஆனா விழிச்சு பார்த்தா ஒரு பிச்சைக்கார பரதேசியா இருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து கனவு மாதிரி தான். இந்த உடல் எடுத்து, இந்த கருவி என்கின்ற உடல் எடுத்து அனுபவிக்கணும் வந்தது, பகவானை விட்டு அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து திரும்பி நாம இந்த உடலை விடுத்து போகும்போது அந்த எண்ணம் யாருக்கெல்லாம் வருதோ அதான் தன்னுணர்வு. நான் உடல் அல்ல,
ஆத்மா. நான் உடல் அல்ல, ஆத்மாங்கிறது தான் தன்னுணர்வு. இவ்வாறு மூடும் மேலாடையே கனவு அல்லது மாயத் தோற்றம் எனப்படுகிறது. அப்ப இந்த ஆத்மாவானது ஒரு மேலாடை. என்ன வேணா இருக்கலாம், மனித உடலா இருக்கலாம், இல்ல கழுதையோ சிங்கமோ புலியோ நரியோ நாயோ இல்ல மீனோ சுறா மீனோ, இப்படி எது வேணா இருக்கலாம். ஆத்மாவை மூடி இருக்கும் இந்த உடல் மாயத் தோற்றம். பகவத்கீதையில சொல்லப்பட்டது விஷயாவினிய தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தே உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமக காமாத் குரோதோ அபிஜாயதே. அப்ப நாமெல்லாம் புலநோக்கு பொருட்களை சிந்திக்கிறதுனால அதன் மேல பற்ற வளர்த்துக்கிறோம். அந்த பற்றுதல்ல இருந்து காமம், காமம்னா என்ன? கோபம். குரோதோத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஷ்யதி. காமம்னா இப்ப ஆசை. ஆசை நிறைவேறாத போது அது என்னவா வருது? குரோதாத், கோபமா மாறுது. சோ அந்த கோபத்திலிருந்து என்ன ஆகுது? நம்மளுக்கு புத்தி நாசமாகுது. குரோதோத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஷ்யதி. சோ புத்தி நாசமாகும் போது எல்லாமே அங்க அழிஞ்சிருது. இங்க பல ஆசைகளை வச்சுட்டு மனுஷங்க ஓடிட்டே இருக்கிறோம். அது கிடைக்காத போது நம்மளுக்கு வெறுப்பு, அந்த விரக்தி, அதனால கோபம், இப்படி மாறி மாறி நம்மளுக்கு அந்த தமோ குணத்துக்கு கொண்டு போய் விடுது. ஈவன் நம்ம பொருள் மட்டும் கிடையாது, ஒரு லாபத்தை அடையிறது மட்டும் கிடையாது. நம்மளுக்கு புகழ் வரல, நம்மளை யாராவது பேசுறாங்கனாலே நம்மளுக்கு கோபம் வந்துடும். நாம நல்லவங்களா இருக்கலாம். நல்லவங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஜட உலகத்துல யாருக்கும் நம்மளால நல்லது செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே பகவானுடைய பொருட்கள். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் அவனுக்கு அவ்வளவு செஞ்சேன், இவனுக்கு இவ்வளவு செஞ்சேன், அதனால நான் நல்லவன் அப்படின்னு நாமளே ஒரு நீதிபதி ஸ்தானத்துல நம்மளுக்கு நாமளே சர்டிபிகேட் கொடுக்கறோம். இங்க நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. நம்ம கெட்டவங்கன்னு பாக்குறவங்க எப்படி? அவங்க நம்மளுக்கு ஏதாவது செய்யும் போது நம்மளுக்கு கெட்டதா இருந்ததுன்னா அவங்க ஒரு கருவிதான். அவன் கெட்டவன் கிடையாது. நான் கொடுத்ததை திருப்பி வாங்குறேன். இப்ப ஹோட்டல்ல போய் நான் ஒரு ஆர்டர் பண்றேன், எனக்கு 2 தோசை வேணும், 2 இட்லி வேணும். நான் கேட்டதை தான் அவன் கொண்டு வந்து கொடுப்பான். ஏன் நீ எனக்கு 2 தோசை 2 இட்லி கொடுத்த? நீ தானையா சொன்ன. இல்ல எனக்கு பூரி வேணும். இல்ல நீ சொன்னதான் நான் கொடுக்க முடியும். இதை கொண்டு போய் பூரி கொண்டு வானா கொடுக்க முடியாது. அது போல நாம் செய்ததை மட்டுமே நாம் திருப்பி அனுபவிக்கிறோம். சோ இடையில அவங்க எல்லாம் கருவியா வருவாங்க. பல பேர் நம்ம வாழ்க்கையில கெடுதல் செய்யறாங்கன்னா அவங்க எல்லாம் கருவிகளாத்தான் வர்றாங்களோ தவிர உண்மையில் அவர்கள் யாரால செய்யப்படுகிறார்கள்? எய்தவனிற்கு அம்பை நோவது ஏன்? சோ அவங்க செய்யறாங்கன்னா அவங்க ஒரு கருவியாத்தான் செய்யறாங்க. எய்தவன் யாரு? இயற்கையோட சட்டம். நான் முன்னாடி அவனுக்கு ஏதோ செஞ்சேன், அதனால அவன் மூலமா எனக்கு இந்த இந்த குற்றம் குற்றம் சாட்டப்படுகிறேன் அவனால. சோ இத நாம பெருசா அதெல்லாம் பௌதிகத்துல பேசி அதுக்காக போராடி நல்ல நல்ல பேர் கிடைக்கணும், நாம நல்லவங்களா அடுத்தவங்களுக்கு காமிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்த நோக்கமே என்ன? இறைவனுக்கு தொண்டு செய்வது. அதை கரெக்டா பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலே நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிடும். அதை விட்டுட்டு இப்படி டைவர்ட் பண்ற டேக் டைவர்ஷன் மாயா நம்மளுக்கு பல தடங்களை கொடுப்பாங்க. அப்ப நாம என்ன பண்றோம்? புத்தி இழந்து புத்தி நாசாத் பிரணஷ்யதி. நம் பல புத்தி பல புத்திகளில் நாம் அதை செலுத்த ஆரம்பிச்சிருவோம். வேவஷா ஆத்மிகா புத்தி போய் பகுஷாகா புத்தி வந்துடும் நம்மளுக்கு. பல கிளைகள் கொண்ட புத்தி. அவனை எப்படி பழி வாங்கலாம், அவன் என்னை பேசினால நாளைக்கு அவனை வச்சுக்கிறேன் பார். சோ இந்த மாதிரி பல நிலைகள்ல நாம யோசிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடுவோம். ஏன்னா பக்தி தொண்டு செய்யறதுதான் நம்மளோட உண்மையான குறிக்கோள். பக்தி தொண்டு செய்யறதுக்காக நாம இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. சோ அதுக்காகத்தான் நாம இருக்கிறோம். அது ஒண்ணுதான் நம்மளோட வேலையா இருக்கணும். ஏன்னா மனித பிறவி அது மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான். அப்போ நம்ம ஆஹ் புத்தியை பல கிளைகளா பிரிக்க கூடாது. ஒரே ஒரு புத்தியோட பக்தி தொண்டு செய்யறதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேஷன் வச்சோம்னா நாம வெற்றி அடைவோம். வெற்றி அப்படிங்கிறது இந்த உலகத்துல கிடைக்கிற அற்ப பொருள்னாலோ இல்ல உறவுகள் கிடைக்கிற பாசத்தினாலோ அப்படி கிடையாது. வெற்றி என்பது முழுமுதற் கடவுளுக்கு செய்யும் தொண்டினால் நம்ம பிரேமை நிலையை அடைவதுதான் உண்மையான வெற்றி.
ஏன்னா அதுதான் நம்மளோட ஸ்வய ரூபம், ஸ்வரூபம். நம்மளுக்கு அது ஒண்ணுதான் தொழிலா இருக்கணும். பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது ஒண்ணுதான் தொழிலா இருக்கணும். அதை தவிர ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் இழக்கிறப்ப ஆயுர் ஹரதி வைபும்சாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயுளை ஒவ்வொரு செகண்ட் இழந்துட்டே இருக்கிறோம். இழந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்பு எல்லாமே தளர்ந்துட்டே இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செல்லு போயிட்டே இருக்கு. சயின்டிஸ்ட் கூட சொல்றாங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் உங்களுக்கு 30 வயசு வந்ததுன்னா உங்க உடம்பு டவுன் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செல்லு அது வந்து இறந்துட்டே இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு பல விதமான முதுமை நிலையை உணர முடியுது. இப்போ பௌதிக தொடர்பினால் நாம் நமது ஆன்மீக உணர்வை இழக்கிறோம். அதை தொடர்ந்து மங்களம் அமங்கலம் அப்படிங்கிற கேள்வி பிறக்குது. இருமைகள் எப்பவுமே இந்த நல்லது தீயது, நண்பன் பகைவன், மங்களம் அமங்கலம், இந்த மாதிரி இருக்கிற இருமைகள் வந்து நம்மளை பந்தப்படுத்தும் பௌதிக உலகோட. ஆனால் ஆத்மராமர் அல்லது தன்னை அறிந்தோர் இது போன்ற கேள்விகளை தாண்டி விடுகின்றனர். ஆத்மராமானா தன்னுள் திருப்தி பெற்றோர். ஆத்மராமாச்சமுனையோ நிற்கிரந்தி அபி உருக்கிரமே குருவந்தி அகைதுகிம் இத்தம் பூதம் குணோஹரிகி அப்படின்னு ஆத்மராமாக்கள். பகவான் கூட ஆத்மராமர், தன்னுள் நிறைவு பெற்றவர். அது போன்று தன்னுள் நிறைவு பெற்றவர்கள், தன்னை அறிந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் இது போன்ற கேள்விகளே கிடையாது. ஏன்னா ஆன்மீக விழிப்புணர்வு பெற்றவர்கள். இந்த ஆத்மராமாக்கள் தன்னை உணர்ந்த பெரியவர்கள் ஆன்மீக இன்பத்தில் மேலும் வளர்ச்சியுற்று முழுமதற் கடவுளோடு தொடர்பு கொள்ளும் நிலையினை எய்துகின்றனர். இதுவே வாழ்வின் நிறைவு. வாழ்வின் நிறைவுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல தேடுறாங்க. எப்படி நாம வாழ்வை நிறைவு பண்ண முடியும்? வீட்டு நிரப்புனா நிறைவாகாது. 4 செவுரு கிடையாது வீடு அப்படின்னா. சோ வீட்டுல யாரெல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, பகவானை அங்க சென்ட்ரலைஸ் பண்ணி எப்பொழுதும் பகவானோட சிந்தனையில குடும்பத்தை நடத்துகிறாங்களோ, கிரகஸ்தா, கிரிய மேதி கிடையாது. கிரகஸ்தா அப்படின்னா ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில அவங்க இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்க நிறைவான வாழ்வு வாழ்வாங்க. குமாரர்கள் கூட ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்கன்னா அவங்க அரூபாதிகளா இருந்தாங்க. எப்ப துளசியின் மனத்தை நுகர்ந்தார்களோ அவங்க வந்து தூய பக்தர்கள் ஆனாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ர பக்தி முதல்ல வந்து அவங்க அரூபாதிகளா. சோ துளசி அதை நுகர்ந்த பின்னாடி அவங்க தூய பக்தர்களான. மகரந்தவாயு அந்தர்கதக ஸ்வராம் தேசாம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லும். சோ முழுமுதற் கடவுளிடத்தில் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்து இருவினை மயக்கமான மங்களம் அமங்கலம் போன்றவை தோன்றுவது கிடையாது. யாருக்கு பக்தி தொண்டுல மிகச்சிறந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது கெட்டது, நண்பர்கள் பகைவர்கள், இது போன்ற இருமைகள் கிடையாது. சோ புகழ்ச்சி இகழ்ச்சி மயக்கம் துன்பம், இந்த மாதிரி இருமைகள் அவங்கள பாதிக்கிறது கிடையாது. இப்ப பிருது மகாராஜா கூட மங்களத்தை பற்றி குமாரர்களுக்காக இல்லாது தனது சொந்த நன்மைக்காகவே கேட்டார். சோ இங்க மங்களம் அப்படின்னா பக்தி தொண்டுல ஈடுபடுறது. பகவானை பற்றிய நாம ரூப லீலை குணங்கள் மட்டுமே மங்களம். இந்த பௌதிகத்துல இருக்கிற எல்லாமே அமங்கலம். சில பிரபுபாதர் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அவர் மாதிரி போல்டா யாராலையும் சொல்ல முடியாது. சோ இந்த பௌதிக உலகத்துல நிறைய மங்களம் அப்படின்னு எல்லாம் விஷயங்கள் பேசுவோம். வெள்ளிக்கிழமை மங்களம், சாணி போட்டு வலிக்கிறது மங்களம், பூ வச்சா மங்களம், பொட்டு வைக்கிறது மங்களம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வெறும் சடங்கு. மங்களம் அப்படின்னா பகவானை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்ப. சததம் கீர்த்தை எந்தோமாம் எதந்த சத்துர விருதாக. சததம் அப்படின்னா எப்பொழுதும் பகவானை பற்றி பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பக்தர்கள் தங்களுக்குள் அந்த சில மணி நேரமாவது அவங்க ஜட உலக விஷயங்களை மறந்து அதுல ஈடுபட்டிருப்பாங்க. ஏன்னா ஜட உலக விஷயங்கிறது எப்பவுமே நோய். அது நம்மளுக்கு பிறந்ததுல இருந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா எப்ப பக்தி தொண்டுக்குள்ள வந்தோமோ அப்பதான் சததம் கீர்த்த எந்தோமாம் பக்தர்களுடைய சத்சங்கத்தை நாடுவோம். நாடுவதன் மூலமாக நம்மளுக்கு இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இதெல்லாம் ஏற்படும். பக்தர்கள் தொடர்பில்லாம இதெல்லாம் கண்டிப்பா வராது.
சோ முக்கியமானது பக்தர்கள் தொடர்பு. அடுத்த ஸ்லோகம் 15. தத்தகம் கிருத விஸ்ரம்ப சுக்ருதோ தவஸ்வினாம் சம்பிருச்சே தவ ஏதஸ்மின் சேமே கேனாஞ்சலாஸ் பவேத். ஹரே கிருஷ்ணா. என்ன படிக்கிறேம்மா. படிக்க ஹரே கிருஷ்ணா. தத்தம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எத்தனாவது அத்தியாயம்? அது 22வது அத்தியாயம் 15வது ஸ்லோகங்க. தேங்க்யூ. தெய்வ திரு பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். பதம் 15. மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. பௌதிக வாழ்க்கை நெருப்பில் எரிந்து கொண்டிருப்பவர்களின் உட்டத்தனையவர்கள் நீங்கள்தான் என்பதில் நான் உறுதியுடையவனாக இருக்கின்றேன். ஆகையினால் இப்பௌதிக உலகில் எவ்வாறு நாங்கள் எங்கள் உயர்ந்த லட்சியத்தினை விரைவில் எய்தக்கூடும் என்று கேட்க விரும்புகிறேன். பொருளுரை. தெய்வீக அருளாளர்கள் யார் மிக அதிகமாக பௌதிக ஈடுபாடு உடையவர்களாக இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வீடுகள் தோறும் செல்லும் பொழுது அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக அவ்வாறு செல்கின்றனர் என்று யாரும் கருதக்கூடாது. தெய்வீக அருளாளர்கள் லோகாயுதவாதிகளிடம் செல்வது புனிதமான விஷயங்களை அவர்களிடம் எடுத்துரைப்பதற்கே ஆகும். மகாராஜா பிருது உண்மையினை உணர்ந்தவர். ஆகையினால் தான் அவர் குமாரர்களின் நலத்தை பற்றி எல்லாம் கேட்டு காலத்தை வீணாக்காது தான் இந்த பௌதிக வாழ்க்கையில் இருந்து விரைவில் விடுதலை பெற முடியுமா என்று கேட்டார். இது பிருத மகாராஜா தனக்காக மட்டும் கேட்ட கேள்வி அல்ல. இது சாதாரண மனிதன் பாடம் பெறுவதற்காக கேட்கப்பட்டது. ஒருவன் ஒரு தெய்வீக அருளாளரை சந்திக்க நேர்ந்தால் உடனடியாக அவரை சரணடைந்து இந்த பௌதிக வாழ்க்கை துன்பத்தில் இருந்தவன் எப்போது விடுதலை பெறுவான் என்று கேட்க வேண்டும். ஆகையால்தான் நரோத்தமதாஸ் தாகூர் கூறுகிறார், சம்சார விஷானாலே திவானித்தா இக ஜுவலே ஜீடாயித்தா நானு கைனு உபாயா. பௌதிக வேதனையில் நாம் எப்போதும் துன்புறுகின்றோம். நமது இதயங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நமக்கு அதிலிருந்து வெளிவரும் மார்க்கம் தெரியவில்லை. உலோகாயுதவாதி கூட ஒரு தபஸ்வியே, அதாவது அவனும் ஜடத்தின் வேதையினால் எப்பொழுதும் துன்புறுகின்றான். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சரணடையும் போதே ஒருவன் பௌதிக துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுகின்றான். இதுவும் கூட நரோத்தமதாசா தாக்கூரினால் விளக்கப்பட்டிருக்கிறது. கோலோகா கேரா பிரேம ஹரே கிருஷ்ணா. கோலோக கேர நரோத்தமத பிரேம தன ஹரிநாம சங்கீர்த்தன ரதினா ஜன்மிலே கேனேதாய. நரோத்தமதாச தாக்கூர் கழிவிறக்கம் கொள்கிறார். ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் உன்னதமான அதிர்வின் மீது மோகம் கொண்டு தான் அதை தொடராமல் போய்விட்டேனே என்று. முடிவாக இப்பௌதிக உலகின் ஜடத்தின் வழியினால் துன்புறுபவர்கள் எல்லோரும் பகவானின் உண்மையான பக்தர்களான தெய்வீக அருளாளர்களோடு தொடர்பு கொண்டு மகா மந்திரமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதை ஓத வேண்டும். லோகாயவாதிகளுக்கு அது ஒன்றுதான் புனிதமான வழியாகும். ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி, உங்களோட கனெக்ஷன் சரியில்லை, சாரி. பௌதிக வாழ்வு அப்படிங்கிறதே நெறிந்து கொண்டிருக்கும் நெருப்பு மாதிரி அது. சோ அதுல உற்ற துணை நம்மளுக்கு கிடைச்சது, காப்பாத்திருக்கு அப்படின்னா உடனே அவங்கள புடிச்சுக்கணும். யாரு அது? பக்தர்கள். இப்போ பிருது மகாராஜா இந்த 4 குமாரர்களிடம் நான் எப்படி இந்த பௌதிக துன்பத்திலிருந்து வெளியேறதுன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா பிருது மகாராஜா ஏற்கனவே அதுல இருந்து வெளியேறியவர். ஆனா ஏன் கேக்குறாருன்னா, இந்த மக்கள் அறியாமையில இருக்காங்க, அவங்களுக்காக இவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவர் கேக்குறாரு. எப்படி அர்ஜுனனை வைத்து பகவத்கீதை சொல்லப்பட்டதோ, இப்போ அர்ஜுனன் அறியாமையில இருக்கிற மாதிரி அவர் கொண்டு போறார் கிருஷ்ணர். அப்புறம் அர்ஜுனன் நிறைய கேள்விகள் கேட்கிறார். நான் ஏன் இவங்களை கொல்லணும்? நீங்க யாரு? உண்மையிலேயே உங்களோட சக்திகள் என்ன? எப்படி உலகங்களை நீங்க படைச்சிருக்கிறீங்க? எப்படி பரிஷித்து மகாராஜா நிறைய கேள்விகளை கேட்டு நம்மளுக்கு இப்போ பதில் கிடைச்சிட்டு இருக்கோ, அது மாதிரி சுகதேவ கோஸ்வாமி பதில் சொல்றதன் மூலமாக, அப்புறம் மைத்ரேய முனிவர்
விதுரருக்கு பதில் சொல்வதன் மூலமாக இப்படி ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டு நம்மளை அப்படியே ஷார்ப் பண்றாங்க. ஏன்னா கேள்வி என்பது அது எப்படிப்பட்ட கேள்வியா இருக்கணும்னா ஆன்மீகம் தொடர்பான கேள்வியா இருக்கணும். எனக்கு அது கிடைக்குமா பௌதிகத்துல, எனக்கு வீடு கிடைக்குமா, எனக்கு நல்ல புருஷன் கிடைப்பானா, இதெல்லாம் கேள்வி. இப்ப டீ கடையில கூட உட்காந்து பேசுறாங்க. எல்லா மனிதர்களும் கேள்வி கேட்கறாங்க. எனக்கு சம்பளம் எச்சு கொடுப்பியா அப்படின்னு முதலாளிகிட்ட கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்விகளை பார்த்து ஒரு ஞானிகளை பார்த்து, இப்ப பிரம்ம குமாரர்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் பிருத்து மகாராஜா எனக்கு நாட்டுல நல்லது நடக்குமா, நான் மறுபடியும் எவ்வளவு நாளைக்கு அரசாங்கத்துல உட்கார்ந்து இருப்பேன், அப்படி கேட்கல. அவர் வந்து மக்களுக்கு பயன்படும் செய்திகளை கேட்கின்றார். இதுதான் ஆன்மீகவாதிக்கும் பௌதிகவாதிக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு தூய சந்நியாசிகளை பார்க்கும்போது அவங்களும் நம்மளுக்கு வந்து எப்படி இந்த பௌதிகத்திலிருந்து விடுபடுவது, ஆத்ம ஞானம் பெறுவது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பால் கறக்கிற நேரத்துல ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த பௌதிகவாதிகிட்ட சொல்லி அவரை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். ஆனா இப்பெல்லாம் அதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு சன்னியாசிகள் அப்படின்னா போலி சன்னியாசிகள் நிறைய இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே விட முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. சோ இங்க அவர் வந்து சுயநலத்துக்காக செயல்படல பிருத்து மகாராஜா. பிருத்து மகாராஜா ஏற்கனவே உண்மையை உணர்ந்தவர். அவர் மிக உயர்ந்த பக்தர். அப்ப குமாரர்கள்ட்ட நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா, எங்க போயிட்டு வந்தீங்க, டூர் போயிட்டு வந்தீங்களா, எந்த நாட்டு வழியா வந்தீங்க, இதெல்லாம் கண்ட கேள்வியெல்லாம் அவர் கேட்கல. அவர் உடனே நேரடியாக கேட்டது என்னன்னா, பௌதிக வாழ்விலிருந்து விரைவில் விடுதலை பெற முடியுமா, விரைவில் விடுதலை பெற முடியுமா. நம்ம வந்து கிரம முக்தி அப்படின்னு சொல்லி மெதுவா கூட போகலாம், அடுக்கடுக்கா ஒவ்வொரு லோகமெல்லாம் போய் அப்புறம் போலாம், இல்ல மறுபடியும் கீழே வரலாம். ஒண்ணுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இங்கேயே பிறந்து லோகம் விட்டு லோகம், இடம் விட்டு இடம், கூடு விட்டு கூடு, வேற மனித உடல்னா அடுத்தது விலங்கு உடல், இப்படி மாறி மாறி எத்தனையோ ஜென்மங்கள், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரி சயனம் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா விடுதலை அப்படின்னா என்ன, ஒரே வாழ்க்கையில் விடுதலை பெறுவது. இது வந்து எப்படி கட்டுவாங்க மகாராஜா ஒரே லைஃப்ல முக்தி பெற்றார், அது மாதிரி ரொம்ப சீரியஸா எடுக்கணும். ஏன்னா இந்த மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ரொம்ப சீரியஸா இல்லாம ஏதோ பொழுது போறதுக்கு நாம பக்தி பண்ணலாம், சீரியஸா இல்லாம ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம், அப்படியெல்லாம் கிடையாது. சீரியஸா பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம், அந்த தீவிரமான எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வந்தால் மட்டுமே ஒரே லைஃப்ல போக முடியும். இல்ல ஏதோ தொட்ட குறை விட்ட குறை நம்ம கொஞ்சம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னாலுமே லாபம்தான். நேகாபிக்கிரமணா சுஸ்தி பிரத்யவாயோனா வித்தியதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயுதோ மகதோ பயாத். கொஞ்சமா செஞ்சாலும் நன்மைதான். ஆனா நீங்க அப்படி கொஞ்சமா செஞ்சாலே நன்மைனா நீங்க இன்னும் தீவிரமா செய்யும் போது கண்டிப்பா பகவான் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்ல வழி காமிப்பார். அப்போ தெய்வீக அருளாளர்களை, ஒரு பக்தரை, தூய பக்தரை சந்தித்தா என்ன பண்ணணும்னா உடனே சரணடைஞ்சிரும். ஏன்னா பகவான் தன்னை நோக்கி சரணடைவதை விட தன் பக்தரிடம், என்னோட பக்தன் கிட்ட நீ சரணடைன்னு தான் சொல்றார். சோ இந்த பௌதிக துன்பத்திலிருந்து எப்போ நான் விடுதலை அடையணும் அவர்கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு எனக்கு குழந்தை பிறக்குமா, இந்த இடம் வாங்குவோனா, வீடு கட்டுவோனா, எனக்கு கார் கிடைக்குமா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நரோத்தமதாஸ் தாக்கூர் சொல்றாரு, அதனாலதான் பௌதீக வேதனைகளில் நாம் எப்போதும் துன்புறுவோம், நமது இதயங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் நமக்கு அதிலிருந்து வெளிவரும் மார்க்கம் தெரியவில்லை. எப்படியோ இந்த மாய உலகத்துக்குள்ள பூந்துட்டோம். மாயா உலகம்னா என்ன, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சில அபூர்வமான காடுகள்ல பூந்துட்டோம்னா அதுல உள்ள போயிருவோமாமா, ஆனா எப்படி வெளியில வர்றதுன்னு யாருக்குமே தெரியாதாம். அப்படி குழப்பமா. ஒரு மரத்துக்கு கீழே நின்னுட்டா அந்த மரத்தோட கற்பக விருஷம் மாதிரி அதை என்னமோ குழப்பி விட்டுருமா. எப்படி வந்தோம் நம்மளுடைய மென்டலா அது வந்து மனசையே குழப்பி மூளைய குழப்பி அங்கேயே உட்கார வச்சிருமா. சுத்தி அங்கேயே வருவோமா, ஆனா வெளியில போக தெரியாதாம். பெரிய காட்டுக்குள்ள நுழைஞ்சா. அது போல இந்த உலகமானது பெரிய கடல் மாதிரி. இந்த கடலுக்குள்ள விழுந்த யாராலும், நடுக்கடல்ல விழுந்துட்டேன், நான் பெரிய நீச்சல் வீரனுங்க, நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட், நான் ஆசியன் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னா என்னதான் சொன்னாலுமே அவர் நடுக்கடல் விழுந்துட்டாருன்னா கரையேற முடியாது, நீந்தி கரையேற முடியாது.
அப்ப என்ன பண்ணணும்? ஒரு போட் வருது, அதுல குரு வர்றாரு, நீ ஏறிக்கப்பா அப்படின்னா, இல்ல இந்த கயிறு ஸ்ட்ராங்கா இருக்கா, நான் ஏறலாமா? இல்ல நீ மறுபடியும் என்னை விழுக்காட்டிடுவியா? இல்ல மேல வந்தா நீ என்னைய வந்து அதை இதையும் சொல்லி குழப்பிட்டே இருப்பியா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறக்கே அங்க இடம் கிடையாது. ஏன்னா குரு நம்மளுக்கு நல்லதா செய்வார். அதனால நம்ம எப்படி இந்த பௌதிக வாழ்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு கேட்டு உடனே சரணடைஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்துல ஒரு உலகாயுதவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பௌதிக நோக்கம் கொண்டவர் கூட தபசி தான். தபம் பண்றாங்க அவங்களும். எப்படி எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான்? சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். எப்படி லோன் போடுறதுன்னு பார்ப்பான். அதனோட விலைய கேட்பான். தீவிரமா பகல்லையும் நைட்டையும் அதையே நினைச்சிட்டு இருப்பான். என்ன கலர் எடுக்கலாம், என்ன நம்பர் வாங்கலாம், அதை எங்கெங்க ஓட்டலாம், முதல்ல எங்க போலாம், பண்டாட்டி வச்சுட்டு எந்த கோயிலுக்கு போலாம், சோ இல்ல பேரனை வச்சுட்டு போலாம், அப்படி என்னென்னவோ யோசிப்பான். அதே எண்ணமா இருக்கும், ஸ்கூட்டர் வாங்கிடுவான். ஒரு வருஷத்துல இல்ல அவனுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரே மாசத்துல. சோ அந்த எண்ணங்கள் அது வந்து தபம். அப்ப பகவானை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தீவிரமாக நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது தவம். அதுக்காக என்ன செய்யணும்? பகவானை நினைக்கணும். இப்ப எப்படி ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவன் ஸ்கூட்டரையே நினைச்சிட்டு இருக்கிறான். அது என்ன கலர்ல எடுக்கணும், எப்படி வாங்கணும், என்ன லோன் போடலாம். அப்ப பகவானை அடைவதற்கும் அதே மாதிரி சிந்தனைகள். அது கூட நம்ம சத் சங்கத்தை எடுத்துக்கணும். பகவானை பற்றி பேசணும், பகவானை பற்றி புகழ வேண்டும், பகவானை பற்றி திரும்ப திரும்ப நினைக்கணும். அசை போடணும், மாடு அசை போடுற மாதிரி என்ன கேட்டமோ அதை நினைக்கணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இந்த 3 ரொம்ப முக்கியமானது. அது தபம். அப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். அப்போ இந்த ஹரிநாமத்தில சரணடையணும். ஏன்னா நாம ரூபேன கிருஷ்ண அவதாரே அப்படின்னு பகவான் கிருஷ்ண நாம அவதாரத்துல வந்திருக்காரு இப்போ கலியுகத்துல. அப்ப அந்த தூய மந்திரத்திடம் சரணடையணும். அப்படி சரணடையும் போது அவன் பௌதிக துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். சோ ஹரே கிருஷ்ண மந்திரத்துல உன்னதமான அதிர்வின் மீது மோகம் கொண்டு தான் அதை தொடராமல் போய்விட்டேனே என ஒரு பக்தர் நினைக்கிறார். சோ இந்த பௌதிக உலகின் ஜடத்தின் வழியினால் துன்புறுபவர்கள் எல்லோரும் பகவானின் உண்மையான பக்தர்களான தெய்வீக அருளாளர்களோடு தொடர்பு கொண்டு மகா மந்திரத்தை நாம உச்சரிக்கணும். இது ஒண்ணுதான் வழி, அது ஒண்ணுதான் புனிதமான வழி. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. எந்த ஒரு வேதங்களையும் புனிஷங்களையும் இல்ல புராணங்களையும் இதிகாசங்களையும் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் வழின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுலயும் மாற்று கருத்தே கிடையாது. இதுல வந்து எந்த ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் நீங்க இது தப்பு, வேற வழி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மூடர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஹரிநாமத்தின் மீது ஹரிநாமத்துல சரணடைந்து ஹரிதாஸ் தாக்கூரார் அவர் இப்படித்தான் ஹரிநாமத்தை வந்து ஒரு நாளைக்கு 3 லட்சம் தடவை சொல்லுவார். அவர் எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணினார். ஹரிநாமத்தில் சரணடையுங்கள், உங்களது எல்லா பாவங்களும் போய் நீங்கள் பகவானிடம் சென்றடையலாம் சொன்னதப்போ ஒருத்தர் மட்டும் ஒரு அந்தனர் அவர் வந்து ரொம்ப பொறாமை கொண்டு இவர் மேல இப்படியெல்லாம் பொய் சொல்றீங்க, இது எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. எல்லா சாஸ்திரத்திலயும் இருக்கு, ஆனா இவருக்கு அவர் மேல பொறாமை. ஏன்னா அவர் வந்து ஒரு முகமதிய குடும்பத்திலிருந்து வந்து ஹரிநாமத்தை பற்றி சொல்றாரு அப்படின்னுட்டு. சோ அந்த பொறாமையினால துவேஷம் கொண்டு அந்த மாதிரி சொன்னார். உங்க மூக்கு அப்படியே அழுகி போயிரும் இப்படி எல்லாம் பொய் சொன்னா அப்படின்னு. பார்த்தாக்க ஒரு 2 நாள்ல அவர் மூக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அழுகி அப்படியே மூக்கெல்லாம் கீழே விழுது, கை கால்கள் எல்லாம் உருகுது. அந்த துன்பத்தை அவர் தாங்கவே முடியல. சோ ஒரு வைஷ்ணவரை இப்படி அவமதித்தால் அவ்வளவுதான், அது வந்து மதையானை குற்றம் மாதிரி ஆயிடும். காந்தி மாதா அப்படின்னு. அடுத்தது ஸ்லோகம் 16. வியக்தம் ஆத்மவதாம் ஆத்மா பகவான் ஆத்ம பாவனக ஸ்வானாம் அனு அனுகிரகாயே அனுகிரகாயே மாம் சித்த ரூபி சரதி அஜக. படிங்க. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் தன் அங்கத்தில் முக்கிய அங்கங்களாக விளங்கும் உயிர்களை கடைத்தேற்றுவதிலேயே எப்போதும் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். அவர்களின் சிறந்த நன்மைக்காக பகவான் உங்களைப் போன்ற தன்னை உணர்ந்த ஞானிகளின் வடிவத்தில் எல்லா உலகங்களுக்கும் வருகை தருகிறார்.
பொருளுரை. பல்வேறு விதமான தெய்வீக அருளாளர்கள் இருக்கின்றனர். அவர்கள் ஞானிகள் அல்லது குணாதீதர்கள், யோக சித்தர்கள் மற்றும் முழுமுதற் கடவுளின் அனைத்து பக்தர்கள் என்று குமாரர்களும் முதலில் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் இருந்து இறுதியில் பக்தர்கள் ஆனவர்கள். முதலில் அவர்கள் குணாதீதர்களாக இருந்து பின்னர் பக்தி தொண்டில் உயர்ந்தவர்கள். ஆதலினால் அவர்கள் உயர்ந்த தெய்வீக அருளாளர்கள் ஆவர். பக்தர்கள் என்பவர்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு உண்மையான விழிப்புணர்வை தரும் முழுமுதற் கடவுளின் தொண்டர்கள் ஆவர். அவர்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு கிருஷ்ண உணர்வை ஊட்டி அவைகள் ஞானம் பெறுவதற்காக பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்கின்றனர். சிறந்த பக்தர்கள் ஆத்மவத், அதாவது பரமாத்மாவை நன்கு உணர்ந்தவர்கள் ஆவர். பரமாத்மாவான முழுமுதற் கடவுள் எல்லோர் மனங்களிலும் இருந்து கொண்டு அவர்கள் கிருஷ்ண உணர்வு என்னும் உன்னத நிலையினை அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றனர். அதனாலேயே அவர் ஆத்ம பாவனை என்று அழைக்கப்படுகிறார். முழுமுதற் கடவுள் ஒரு தனிப்பட்ட ஆத்மாவிற்கு தன்னை பற்றி அறியும் உணர்வை கொடுப்பதற்காக எப்போதும் முயற்சித்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நண்பனைப் போல தனிப்பட்ட ஆத்மாவின் அருகில் அமர்ந்து கொண்டு அவரவர்க்குரிய விருப்பங்களை நிறைவு செய்வதற்குரிய வசதிகளை அருள்கின்றார். இதில் வரும் ஆத்மவதாம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி மற்றும் உத்தம அதிகாரி என்று 3 வகையான பக்தர்கள் உண்டு. புதிதாக வந்தவர், சமய போதகர் மற்றும் மகாபாகவத அல்லது மேன்மையான உயர்ந்த பக்தர். உயர்ந்த பக்தர் என்பவர் வேதங்களின் முடிவுகளிடத்து உயர்ந்த ஞானம் உடையவர்கள். இவ்வாறு அவர்கள் பக்தர்கள் ஆகின்றனர். உண்மையில் அவர்தான் உணர்ந்து கொள்வதோடு வேதங்களின் ஆதார வலிமையால் மற்றவர்களையும் உணரச் செய்யும் ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார். இவ்வுயர்ந்த பக்தர்கள் எல்லா உயிர்களுமே எவ்வித வேறுபாடுமின்றி முழுமுதற் கடவுளின் முக்கியமான அங்கமே என்று பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். சமய போதகர் எனப்படும் மத்தியம அதிகாரி சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பதோடு பிறரை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார். ஆனால் அவர் நன்மை தீமைகளிடத்து வேறுபாடுடையவராக விளங்குகின்றார். அதாவது மத்தியம அதிகாரி அசுரத்தன்மை மிக்க உயிர்களை பற்றி அக்கனவு கொள்வதில்லை. இப்புதிய கனிஷ்ட அதிகாரி சாஸ்திர அறிவு அதிகம் பெறாதவர்களாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளிடத்து முழு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றனர். ஆனால் குமாரர்களோ மகாபாகவதர்கள் ஆவார்கள். ஏனென்றால் அவர்கள் முழு மெய்ப்பொருளை முற்றிலும் நன்கு கற்ற பின்னரே பக்தர்கள் ஆனவர்கள். அதாவது அவர்கள் வேத முடிவுகளில் தேர்ந்தவர்கள். பகவத்கீதையிலேயே பகவான் கூறுகிறார், ஏராளமான பக்தர்கள் தனக்கு இருந்தாலும் வேத முறைகளை நன்கறிந்த பக்தனே தனக்கு மிகவும் அன்புடையவன் ஆவான் என்கிறார். ஒவ்வொருவரும் தம்முடைய மனநிலைக்கு ஏற்றவாறு உயர வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர். கர்மீக்கள் எனப்படும் புலன் விரும்பிகள் புலன் நுகர்ச்சி ஒன்றே உயர்ந்தது என்று முயற்சிக்கின்றனர். ஞானிகள் உன்னதமாக நினைப்பது என்னவென்றால் பகவானின் ஜோதியுடன் ஒன்று கலந்துவிட வேண்டும் என்பது. ஆனால் ஒரு பக்தனின் உன்னதமான இடம் என்னவென்றால் முழுமுதற் கடவுளின் பெருமைகளை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பது. ஆகையினால் பக்தர்களே பரமபுருஷரின் உண்மையான பிரதிநிதிகள் ஆவார். ஏனென்றால் அவர்கள் நாராயணரை தங்கள் மனங்களில் சுமந்து கொண்டு நேரடியாக நாராயணர்களைப் போலவே உலகமெங்கும் சென்று அவர் பெருமைகளை பரப்பி வருகின்றனர். நாராயணனின் பிரதிநிதியும் நாராயணரை போன்றவர்தான். அதற்காக அவர் மாயாவாதியைப் போல் தான் உண்மையிலேயே நாராயணராகிவிட்டோம் என்று முடிவு செய்வதில்லை. பொதுவாக மாயாவாதிகளால் ஒரு துறவி நாராயணர் என்றே அழைக்கப்படுகின்றார். அவர்களது கருத்து என்னவென்றால் துறவறம் மேற்கொண்ட உடனேயே ஒருவர் நாராயணருக்கு சமமானவராக அல்லது நாராயணராகவே ஆகிவிடுகின்றார் என்பது. ஆனால் வைணவர்களின் முடிவு வேறு விதமானது. அது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் அவர்களால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. சாட்சாத் திரிவேர சமஸ்த சாஸ்திரைர் யுக்தஸ்ததா பாவ்யேத ஏவஸ்தபிஹி இந்து பிரபோர்ய பிரிய ஏவதஷ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். வைணவ கொள்கையின்படி நாராயணனைப் போலத்தான் அவர் பக்தர்களும். இது அவர்கள் நாராயணராக ஆகின்றனர் என்பதினால் அல்ல, அவர்கள் நாராயணரின் நம்பிக்கைக்குரிய திருத்தொண்டர்கள் ஆனதினால். இவ்வாறு உயர்ந்த பெரியோர்களே பொதுவாக மக்களின் நலன் விரும்பும் ஆன்மீக குருக்களாக இருக்கின்றனர். ஆகையினால் தான் நாராயணரின் புகழ் பரப்பும் ஒரு ஆன்மீக குரு நாராயணரைப் போலவே ஒத்துக்கொள்ளப்பட்டு அவருக்குரிய மரியாதைகளும் தரப்பட வேண்டியவர் ஆகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
சோ இங்க வந்து கனிஷ்ட பக்தர், மத்தியம பக்தர், உத்தம பக்தர் அதை பத்தி சொல்லியிருக்காரு சில பிரபுபாதர். சோ பகவானுக்கு வந்து எப்பவுமே உயிர் ஜீவராசிகள் மீது தனி கருணை உண்டு. ஏன்னா அவருடைய அங்கத்துணுக்கு நாமெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல். அதனால எப்பவுமே உயிர்களை கடைந்தேற்றுவதில் அவர் ஆர்வமுடையவராக இருக்கிறார். சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி முருச்சதி. எல்லா உயிர்வாளிகளுக்கும் அவர் வந்து சிறந்த தோழர். அவரை விட உயர்ந்த நண்பர் யார் இருக்க முடியாது. இப்போ நண்பர்கள் தினம்னு கொண்டாடுறாங்க. நண்பர்கள், உண்மையான நண்பர்களை கண்டுபிடிப்பது இந்த கலியுகத்துல ரொம்ப அரியுது. ஏன்னா நான் நல்லது நடக்கும்போது கூட இருப்பாங்க, கெட்டது நடந்தா ஓடிடுவாங்க. அவங்கள நாம நண்பர்கள்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க எல்லாம் வந்து உண்மையில நண்பர்கள் கிடையாது. ஆனா பகவான் எப்பொழுதுமே நம்ம கூட இருப்பார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கஷ்டம் வரும்போது அவனை விட்டுட்டு ஓடிடுவாருன்னு. ஒருத்த கேட்டானா, பகவானே நீ வந்து என் பின்னாடியே எப்பவுமே இருக்கிற, எனக்கு தெரியுது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நான் உன்னை வந்து எப்போ உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு நல்லா பக்தி பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு திடீர்னு கஷ்டம் வந்தது. இப்ப வந்து கனவுல எப்பவுமே பாப்பான். பின்னாடியே அவன் பின்னாடியே ஒரு காலடி தடம் வந்துட்டே இருக்கும். ஆனா கஷ்டம் வந்த அப்புறம் பாக்குறான், கனவுல அந்த காலடி தடத்தை காணல. அப்போ பகவான்கிட்ட கேக்குறான், பகவானே நீ வந்து எப்பவுமே என் கூட இருப்ப, ஆனா கஷ்டம் வந்தோடனே நீ ஓடி போயிட்ட பாத்தியா அப்படின்னு. அப்ப பகவான் சொல்றாரு, அந்த இருக்கிற பின்னாடி வர்ற காலடி தடத்தை பார்க்காத, உன்னை சுமந்துட்டு இருக்கேன் நான், அந்த காலடி தடத்தை பாரு, நான் தான் உன்னை தூக்கிட்டு இருக்கேன், அதனால உன்னோட காலடி தடம் கிடையாது, நான் உன்னை சுமந்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப கஷ்டம் வரும்போது ஒரு பக்தனை அவர் தூக்கிக்கிறார். சோ பக்தர் இல்லாம பகவான் இல்ல, பகவான் இல்லாம பக்தர் கிடையாது. அதனால பகவானை வந்து அவ்வளவு சீக்கிரம் நாம எடை போடக்கூடாது. ஏன்னா எடை போடுற தகுதி நம்மளுக்கு கிடையாது. முக்கியமா ஏன்னா நம்மளுக்கு 4 குறைபாடுகள் இருக்கு. இப்படி தெய்வீக அருளாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஞானிகள், சித்தர்கள், அவங்க எல்லாருமே இப்போ ஞானிகள், சித்தர்கள் அவங்க எல்லாம் வந்து ஓரளவு பக்தியில குறைந்தவர்களாக இருந்தாலும், முழு பக்தர்களாக இல்லாமல் இருந்தாலுமே அவங்க எல்லாம் பரவாயில்ல. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. இப்ப குமாரர்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல ஞானிகளா இருந்தாங்க, யோகிகளா இருந்தாங்க, அப்புறம் பக்தர்கள் ஆனாங்க. ஏன் அப்படின்னா, யதோ தரோர் மூல நிசேஷனேன தர்ப்பயந்தி தத் ஸ்கந்த புஜோபசாகா பிராணாபஹாராம் ச யதேந்திரியானாம் ததைவ சர்வாகனம் அச்சுதேஜியா அப்படின்னு சரி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டேன். துளசியின் நறுமணத்தை அவர்கள் நுகர்ந்ததால் அவங்க வந்து தூய பக்தர்கள் ஆனாங்க. வைகுண்டத்துக்கு போகும்போது அவங்க வந்து துளசியோட நறுமணத்தை நுகர்வாங்க. அப்போ பகவானின் ஒரு சின்ன அம்சம் கூட பகவானே தான். அங்க வந்து வைகுண்ட லோகத்துல அவருக்கு அர்ப்பணிக்கப்படும் துளசியோ இல்ல பக்தர்களோ இல்ல பூவோ இல்ல இலையோ இல்ல மண்ணோ கல்லோ எதுவானாலும் அதுக்கு அத வந்து எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது ஆன்மீகத்துல. நாமெல்லாம் இங்க பல வேறுபாடுகளை பாக்குறோம், அது பௌதிகம். ஆனா அங்க வேறுபாடே கிடையாது. சோ அவங்க பகவானின் துளசியின் நறுமணத்தை கிடைச்ச உடனே அவங்க பக்தர்கள் ஆயிட்டாங்க. சோ அவர்கள் வந்து உயர்ந்த தெய்வீக அருளாளர்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு விழிப்புணர்வை தர்ற முழுமுதற் கடவுளோட தொண்டில ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமான வேலை என்ன, தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே, நான் மட்டும் தப்பிச்சு எஸ்கேப் பண்ண போதும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப பகவானுக்கு பிரதிநிதிகளாக செயல்பட்டு, ஏன்னா பவர் ஆஃப் அட்டர்னி அவங்களுக்கு தர்றாரு. அப்ப அவங்க எல்லாம் வந்து பகவானாகவே கருதப்பட வேண்டும். ஆனா அவங்க பகவான தங்களை சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டகரண மாத்திரேன நர நாராயணோ பவ அப்படின்னு சொல்லி தண்டம் எடுத்தவனெல்லாம் நாராயணன் அப்படின்னு தங்களையே கடவுள்னு பறைசாற்றிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்காங்க. அப்போ ரொம்ப பிச்சைக்காரர்களை கூட தரித்திர நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கேவலமான சொல். தரித்திரங்கிறதே பகவானுக்கு கிடையாது. ஏன்னா பகவானுடைய திருமார்பில் என்றும் அந்த செல்வத்திற்குரிய மகாலட்சுமி இருக்கிறதுனால அவருக்கு என்னைக்குமே தரித்திரம் கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் அந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்போ என்னைக்குமே கிருஷ்ண உணர்வுடன்
கிருஷ்ண உணர்வு என்னும் உன்னத நிலையை அடைய வேண்டும் என முயற்சி பண்றாங்க தூய பக்தர்கள். அவங்கெல்லாம் ஆத்ம பாவனை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா பகவான் எல்லாரோட மனதிலையும் பரமாத்மாவா இருக்கிறார். சோ முழுமுதற் கடவுள் ஒரு தனிப்பட்ட ஆத்மாவுக்கு தன்னை பற்றி அறியும் உணர்வை கொடுப்பதற்காக எப்போதும் முயற்சித்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு இதயத்திலும் இருக்கிற அந்த பரமாத்மா இப்ப இந்த குழந்தைய வந்து நான் எப்ப கூட்டிட்டு போவேன், எப்போ இந்த குழந்தைக்கு ஞானம் தருது, ஏன்னா நாம அதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது இப்ப பகவானை நினைக்கல அப்படின்னா, நினைக்க மறுக்கிறேன் அப்படின்னா அவரு நம்மளுக்கு வலுக்கட்டாயப்படுத்துறது இல்ல. நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. ஏன்னா பகவான் ஸ்வராட், அவருக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால, அவரோட அங்கத்துணுக்கம் அவரோட அங்கம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கும் சுதந்திரம் இருக்கு. அது குறிப்பிட்ட அளவுல, பகவானுக்கு பெரிய அளவுல இருக்கு. நாமெல்லாம் கடல்ல ஒரு துளி, அவர் வந்து கடல் அளவு. அப்ப அந்த துளி சுதந்திரத்தை நாம் மிஸ்பிரயோகம் பண்ணும்போது, உன்னை விட்டு நான் அனுபவிக்கணும், எனக்கு இந்திரிய சுகம்தான் வேணும் அப்படின்னு நாமெல்லாம் விரும்பும் போது அதுக்கு நாம கம்பல் பண்றது இல்லை. ஆனா எப்போ ஒருவன் நான் உன்னை அடைய வேண்டும்னு திரும்பி ஒரு முறை பகவான் கையை பிடிச்சிட்டாலும் அவர் விடுறதே கிடையாது. திரும்ப திரும்ப அவர் வந்து அதற்கான பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். நீ என் கையை பிடிச்ச விட்டுட்டு ஓடாத. எப்படி ஒரு மார்க்கெட்ல குழந்தை வந்து அம்மா கையை விட்டுட்டு அந்த பலூனு, கலர் மிட்டாய் எல்லாம் விற்பாங்க, பஞ்சு மிட்டாய், அதை பார்த்துட்டு ஓடிரும். ஆனா அம்மா என்ன பண்ணுவா, குழந்தை எங்க ஓடுறான்னு பார்த்துட்டே இருப்பா, பிடிச்சு மறுபடியும் கொண்டு வந்துருவா. அது போல நாம ஒரு தடவை பகவானோட கையை பிடிச்சிட்டா போறோம், அவர் நம்ம திருப்பி விடுறது கிடையாது. எப்படியாவது பக்தி தொண்டை எடுத்தவன் திரும்ப வந்து எவ்வளவு தவறு செய்தாலும் பகவான் அதுல மறுபடியும் கொண்டு வந்துடுறார். இது ரொம்ப வாழ்க்கையில நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம். யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வை எடுத்தாங்களோ அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு வெளியில போக முடியாது. போனாலும் அவங்களுக்கு வந்து அவங்க மனசே கொத்தி கொன்னுடும். ஏன்னா இவ்வளவு உன்னதமான கிஃப்ட் யாருக்குமே கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம். கிடைச்சவங்க விட்டுருவாங்களா என்ன? அதை சுவை உணர்ந்தவர்கள், அந்த உயர்ந்த சுவை அடைந்தவர்கள், விஷயாவினி வர்த்தந்தே நிராகரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோ அப்பியாச பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. தாழ்ந்த சுவைக்குள்ள போகவே முடியாது என்ன தடுத்தாலும். அவங்க மாயை வேணா ஒரு குறுகிய டைம் அவங்களை ஆட்கொள்ளலாம், ஆனா நீண்ட காலம் அந்த மாயை அவங்கள பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். மாயா வந்து கிருஷ்ணருக்கு கீழே தான். மாயா என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமியவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் திறந்திதே. அப்ப என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட அடைக்கலம் புகுந்துட்டா அதுக்கப்புறம் அவங்கனால முடியாது. சோ இதுல ஆத்மவதாம் அப்படின்னா அது கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, அப்படி 3 பேர் இருக்காங்க. புதிதாக வந்தவர் அவர் வந்து கனிஷ்ட அதிகாரி. அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு கோயிலுக்கு போனா சிலை வணங்கணும் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். பகவான் முன்னாடியே சண்டை போட்டுக்குவாங்க, பொறாமை, அந்த அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த மத்தியம அதிகாரி வந்து கொஞ்சம் உயர்ந்தவரா இருப்பார். அதாவது வேதங்கள் எல்லாம் கொஞ்சம் படிச்சு வரவங்களை எல்லாம் அந்த வேதத்தின் படியெல்லாம் சொல்லி மாற்றக்கூடியவராக இருப்பார். ஆனா ஒரு வித்தியாசம் பார்ப்பார், அவங்க நம்மளுக்கு ஆகலையா விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பார். ஆனா உத்தம அதிகாரி யாரையும் ஒதுக்கவே மாட்டார். எல்லார்கிட்டையும் பரமாத்மா இருக்கிறத பார்ப்பார். எல்லார்கிட்டையும் அவர் வந்து பக்தியை பரப்புவார். மிருகங்களோ பறவைகளோ அப்படின்னு வெளிப்புற போர்வையை பார்க்க மாட்டார். எல்லா ஆத்மாக்களையும் பரமாத்மாவையும் பார்ப்பார். அப்ப புதிதாக வந்தவர் சமய போதகர், மகாபாதவர், பாகவதர் அப்படின்னு 3 நிலைகள். இப்படி பக்தர்கள் இருக்காங்க. அப்போ எல்லாருமே சமமா பார்க்க கூடாது. பக்தர்கள் அப்படின்னா எல்லாருமே பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள் அப்படி கிடையாது. கோயில்ல வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 1ல இருந்து 100 வரைக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு, அது மாதிரி பல நிலைகள்ல இருப்பாங்க. சோ நாம பக்தர்கள் தான் அப்படின்னு ஏமாந்துடக்கூடாது. அவங்க அப்படி பேசலாமா, இப்படி பேசலாமா, இப்படி நடந்துக்கலாமா, ஏன்னா அவங்க கிட்ட வேறுபாடு இருக்கு. அதை வந்து புரிஞ்சு நாம நடந்துக்கணும். ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றம். அதனால பக்தியே சிலர் வந்து விட்டுருவாங்க. கோயிலுக்குள்ள போனா இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே இப்ப ஸ்ரீ பிரபுபாதர் சொல்லுவார், எல்லாருமே ஒரு பைத்தியக்கார கூட்டம். எல்லாருக்கும் ஒரு பர்சன்ட் பைத்தியம் இருக்கு, 2% பைத்தியம் இருக்கு, 100% பைத்தியம் இருக்கு. இப்படி லெவல் வந்து 1 to 100 வரைக்கும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு டாக்டர் யாரு, ஸ்ரீல பிரபுபாதர், குரு மகாராஜ், இப்படி சில டாக்டர் தான் இருக்காங்க.
சோ நம்ம எல்லாருமே பைத்தியங்கள். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நீ பைத்தியம் நீ பைத்தியம்னு சொல்றதை விட நம்ம பைத்தியத்துக்கு எப்படி வைத்தியம் பார்க்கலான்னு தான் நம்ம அங்க போகணுமோ தவிர கடைசியில நாமளே எல்லாரும் ஃபிட்டப் ஆகி வந்துடக்கூடாது. ஏன்னா அங்க வந்து எல்லாமே கலந்துருக்கும். சோ இங்க வந்து மத்தியம அதிகாரி அசுரத்தன்மை மிக்க உயிர்களை பற்றி அக்கறை கொள்றது கிடையாது. கனிஷ்டம அதிகாரிக்கு சாஸ்திர அறிவு அதிகம் தெரியாது. அதனால ஆஹ் முழுமுதற் கடவுள் எடுத்து முழு நம்பிக்கை உடையவராக அவங்க வந்து கொஞ்ச நாள் ஆகும். சோ இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ஒவ்வொருவரும் தம்முடைய மனநிலைக்கு ஏற்றவாறு உயர வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர். கர்மிகள் எனப்படும் புலன் விரும்பிகள் புலனுகர்வுச்சி ஒன்றே உயர்ந்தது அப்படின்னு முயல்றாங்க. சோ புலனுகர்ச்சியில அதிகம் ஈடுபாடு கொண்டவங்க கருமிகள். கருமிகள்னா கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து சில பிரபுபாதர் கருமிகள் அப்படின்னா பௌதிகத்துல அதிக ஈடுபாடுடைய புலனுகர்ச்சி கொண்டவங்களைத்தான் கருமிகள்னு சொல்றாரு. அப்ப ஞானிகள் உன்னதமாக நினைப்பது என்னன்னா பகவானின் ஜோதியுடன் அந்த பிரம்ம ஜோதியோட கலந்தோடணும்னு நினைக்கிறாங்க. பக்தர்கள் நினைப்பு என்னன்னா முழுமுதற் கடவுளின் பெருமையை உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும். பகவத்கீதையிலேயே அவர் சொல்றாரு கடைசி ஸ்லோகங்கள்ல ஏ இதம் பரமம் குஹ்யம் அப்படின்னு சொல்லி ஏ இதம் பரமம் குஹ்யம் மக் பக்தே ஸ்வபிதாஸ்யதி பக்திமயி பராம் கிருத்வா மாம் ஏவைஸ்யத் அசம்சயக அப்படின்னு. இப்ப இந்த ரகசியத்தை எந்த ரகசியம் இந்த பௌதீக உலகத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது அப்படிங்கிறத யாராருக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்றவனே எனக்கு மிகவும் பிரியமானவன். நச்ச தஸ்மாத் மனுஷேஷு கச்சின்மே பிரிய கிருத்தம பவிதா நச்சமே தஸ்மாத் அந்நிய பிரியதரோ புவி. இந்த புவியில இந்த உலகத்துல அவனை விட பிரியமானவன் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றார். சோ எல்லாருமே யாரை தேக்கோ தாரை ககோ கிருஷ்ண உபதேஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து பகவானுடைய இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். சோ வைணவ கொள்கைப்படி நாராயணனை போலத்தான் அவர் பக்தர்களுக்கும் இது அவர்கள் நாராயணனாக ஆகின்றனர். சோ தூய பக்தர்கள் பகவானோட பிரதிநிதிங்கிறதுனால பகவானை போன்றவர்களே. ஆனா அவங்க வந்து நான் பகவான்னு சொல்லிக்க மாட்டாங்க. சோ இவ்வாறு ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு உயர்ந்த பெரியவர்களே பொதுவாக மக்களின் நலன் விரும்பும் ஆன்மீக குருக்களாக இருக்கின்றனர். ஆகையினால் தான் நாராயணன் புகழ் பரப்பும் ஒரு ஆன்மீக குரு நாராயணரை போலவே ஒத்துக்கொள்ளப்பட்டு அவருக்குரிய மரியாதைகளும் தரப்பட வேண்டியவர் ஆகிறார். சரி, இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டத் பிரணாம் பிரபு. हरे कृष्ण माता जी।